இன்னைக்கு கேவி சருடைய பிறந்த நாளுக்காக இந்த ஃபவுண்டேஷன் ஓப்பன் பண்ணதுனால இந்த நிகழ்ச்சி காலையிலேருந்து நடந்துட்டுருக்கு. பட் ஐ திங்க் இந்த ஒரு நாள் முழுவதும் நீங்கள் கேவி சார் பற்றி பேசினாலும் அது வந்து ஈடுபடாது. அவ்வளோ இருக்குது கேவி சாருடைய கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் சினிமா மட்டும் இல்லை, டுவர்ட்ஸ் டெலிவிஷன் அண்ட் அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சியாக படங்கள், ஒரு டெலிவிஷனும் வந்து ரொம்ப புரட்சித்தனமாக அவர் எடுத்திருக்காரு. ஸோ ஐ திங்க் ஈவன் டுவர்ட்ஸ் நார்மல் காமன் மேன் அவருடைய கான்ட்ரிபியூஷன் பயங்கரமாக இருந்திருக்கு டுவர்ட்ஸ் அ சொசைட்டி. ஸோ ஐ திங்க் ஒரு சின்ன என்ன சொல்கிறது, அர்ப்பணிக்கிறோம் கேவி சருக்கு இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ ஐ திங்க் ஜஸ்ட் அ ஸ்மால் கான்ட்ரிபியூஷன், அ ட்ராப் இன் த ஓஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சொட்டு தான் நாங்கள் வந்து கான்ட்ரிபியூஷன் டு வாட் கேவி சார் ஹஸ் டன் ஃபார் அஸ். இயக்குநர்கள் சங்கம் வந்து கேவி சாருக்கு வந்து ஒரு சிலை வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதை பற்றி உங்களுக்கு? அதை டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் கேட்கணும். நான் வந்து இன்ஃபேக்ட் ஐ வாஸ் வெரி அப்செட். ஏன்னா கேபி சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பர்சனாலிட்டி இறங்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து எந்த விதமான ஒரு அங்கீகாரம் கேபி சருக்கு கொடுக்கப்படல, ஒரு ஸ்டேட் ஃபியூனரலும் அவருக்கு கொடுக்கப்படல. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திரா இருக்கட்டும் அல்லது வந்து மலையாளமில் இருக்கட்டும், பிரேம் நசீர் அவர்கள் சாகும்போது, இல்லை உங்களுக்கு வந்து கர்நாடகாவில் ராஜ்குமார் அவர்களும் இறங்கும்போது கூட கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட் லெவல்லே அவங்களுக்கு ஒரு ஃபியூனரல் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கேருந்து எதுவுமே நடக்கலை. ஸோ அது வந்து அரசாங்கம் சார்பாக கேவி சருக்கு ஒரு சிலை வச்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.